வணக்கம் மக்களே. சனி நீராடு என்று பெரியோர்கள் சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? நமது ஔவை பாட்டி தனது ஆத்திச்சூடியில் கூட சனி நீராடு என்று கூறியிருக்கின்றார். அதனுடைய முக்கியத்துவம் பற்றி ஒரு கதையின் மூலம் நாம் காணலாம். ஒரு ஊரில் அழகப்பன் என்கிற உழைப்பாளி வாழ்ந்து வந்தார். எந்த கெட்ட பழக்கத்தையும் தன்னோடு நெருங்க விடாமல் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து வந்தவர். ஒரு சில நாட்களாக அழகப்பனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. உடல்நிலையானது தொடர்ந்து அலுப்பினை கொடுக்கவே அழகப்பர் மிகவும் கஷ்டப்பட்டான். அவனால் எந்த வேலையையும் சரிவர செய்ய முடியவில்லை. நல்ல உழைப்பாளியான அழகப்பன் நோயால் கஷ்டப்படுவதைக் கண்டு அந்த ஊர் மக்கள் எல்லோரும் பரிதாபப்பட்டனர். அந்த ஊரில் ரமணர் என்கிற பெரியவர் இருந்தார். அந்த ஊர் மக்கள் யாராவது துன்பப்பட்டால் தன்னால் அவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்து வருபவர். அவர் அழகப்பனை பார்த்து, அழகப்பா, உன் உடல் வலிக்கு மருந்து கண்டுபிடித்து விட்டேன். நாளை சனிக்கிழமை. நீ காலையில் எழுந்ததும் உடல் முழுக்க நன்றாக எண்ணெய் தேய்த்து சிறிது நேரம் கழித்து நன்கு தலைமுழுகி குளிக்க வேண்டும். வாரம் தவறாமல் தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்த்து தலை குளித்து வந்தால் உனது நோயெல்லாம் குணமாகி உன் உடல் வலியெல்லாம் மறைந்து நீ புத்துணர்ச்சி பெற்று விடுவாய் என்று கூறினார். அதனை கேட்ட அழகப்பனும் மறுநாள் காலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து ஆற்றில் சென்று குளித்தார். பின்னர் ரமணரை தேடிச் சென்றார். ரமணர் அழகப்பனை ஊர்கோவிலுக்கு அழைத்து சென்று நவகிரகங்களை சுற்றி வந்து சனி பகவானை வணங்கச் சொன்னார். அதன்படி அழகப்பனும் வணங்கி முடித்ததும் இருவரும் வழிபாட்டினை முடித்துக்கொண்டு கோயில் மண்டபத்தில் வந்து அமர்ந்தார்கள். அந்த நேரம் அழகப்பன் ரமணரிடம், ஐயா, காலையில் கண் விழித்ததும் எண்ணெய் தேய்த்து குளிக்கும்படி கூறிவிட்டு பின்னர் எதற்காக என்னை கோயிலுக்கு அழைத்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதனை கேட்ட ரமணர், அழகப்பா, காலையில் நீ உடல் வடிய எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் தோலில் உள்ள கிருமிகள் எல்லாம் எண்ணெயோடு வடிந்து குளித்ததும் தண்ணீரில் கலந்து சென்று விடுகின்றது. உடல் குளிர்ச்சி பெற்று உடலில் ஏற்பட்டிருக்கும் சூடும் தணிகின்றது. உஷ்ணத்தால் ஏற்படுகின்ற வியாதிகளில் இருந்து இந்த எண்ணெய் குளியல் உன்னை பாதுகாக்கின்றது. உனக்கு ஏற்பட்ட உடல் வலியும் உஷ்ணத்தால் ஏற்பட்டதுதான். மேலும் நீ கோவிலுக்கு வந்து இறை வழிபாட்டினை மேற்கொள்வதால் உனது மனமும் தூய்மையடைகின்றது. உன் மனதில் நல்ல சிந்தனைகள் வளர்கின்றது. அதனால் தான் உன்னை கோயிலுக்கு அழைத்து வந்தேன் என்று கூறினார். அழகப்பனும் அன்றிலிருந்து வாரம் தோறும் சனிக்கிழமையானால் எண்ணெய் தேய்த்து குளித்து இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தி வந்தான். அவனது உடல் களைப்பெல்லாம் மறைந்து போனது. ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சியோடு செயல்பட ஆரம்பித்தான். தன்னை நல்வழிப்படுத்தி நற்பழக்கத்தை கற்றுக் கொடுத்த ரமணருக்கு நன்றி கூறினான். அழகப்பன் சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதைக் கண்ட அவனது நண்பர்களும் அதே பழக்கத்தை கடைபிடிக்க தொடங்கிவிட்டார்கள். எனவே சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளித்து வழிபாடு செய்தால் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் நல்லது. ஓகே மக்களே, நாளை புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.